ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ணலாம்? இன்னைக்கு ஏதாவது ஒரு டிஃபன் ரெசிபி பண்ணலாம்ப்பா. ஓகே ஓகே, அப்போ இன்னைக்கு தோசை பண்ணலாம்ப்பா. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஒரு தோசை பண்ணலாம். தோசையா? மறுபடியும் வேற ஏதாவது டிஃப்ரெண்டா சொல்லுங்கப்பா. சரி, ஓகே. அப்போ நம்ம தோசையில ஏதாவது வெரைட்டி பண்ணலாம். எக் இருக்குல்ல வீட்டில், ஸோ நம்ம எக் தோசை சுடலாம். அது நல்லா தான் இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். ஆமாம் அபி, எனக்கும் எக்கு கிரேவிங்காக இருக்குது. எக் தோசை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். எக் தோசையே பண்ணலாம். சரி, மெயின் டிஷ் எல்லாம் ஓகே, அதுக்கு சைடிஷ் என்ன பண்ணலாம்? விஜய், எக் தோசை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைடிஷே தேவையில்லை. தோசையே நம்ம சூப்பராக இருக்கும், சும்மாவே சாப்பிடலாம். அது ஓகே ரோசி, அதுக்குன்னு வெறும் தோசைவா சாப்பிட முடியும்? ஏதாவது சட்னி செஞ்சாதானே நல்லா இருக்கும். இப்போ எதுக்கு இந்த ஆர்கியூமெண்ட்? விஜய், உனக்காக டொமேட்டோ கிரேவி பண்ணலாம், ஓகேவா? ஓகே, நான் போய் எங்கள் வீட்டில் எக் இருக்கு, அதை எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ஏதாவது சைடிஷ் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருங்க. சைடிஷ் ரொம்ப சிம்பிளாக தக்காளி கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வளர்க்கணும். வெங்காயத்தையும் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம அரைக்கவே தேவையில்லை. சும்மா மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம பச்சை வாசனை வராமல் தக்காளியை வேக விட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். என்னது, அரைக்கவே தேவையில்லையா? அப்போ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸாக இருக்குதே. சரி ஓகே. ரோசி, என்ன இதுக்கு போய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்க? நல்லாவா இருக்கும்? சூப்பராக இருக்குது விஜய். இங்கே பாரு, எல்லாமே வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். இந்த டேஸ்ட் நீ பண்ணியிருக்கவே மாட்டேன் இதுக்கு முன்னாடி. நான் பண்ணி தரேன், நீயே டேஸ்ட் பண்ணி பாரு. நம்ம தேவையான மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு தேவையான கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த தக்காளி எல்லாமே பிளெண்ட் ஆகி அந்த பச்சை வாசனைலாம் போய் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். அப்போ நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக கறி லீவ்ஸ் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம முட்டை தோசை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் காடை முட்டை தான் எடுத்திருக்கேன். அதனால காடை முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தோசை மாவு எடுத்து ஊற்றி மேலே அதை முட்டையெல்லாம் ஊற்றினோம்னா ஈஸியாக முட்டை தோசை ரெடி ஆயிரும். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தோசைக்கல்ல ஒட்டாமல் வர்றதுக்காக நல்லா நிறைய ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தோசை மாவு எடுத்துகிட்டு நல்லா நைஸாக சுடணும்னு இல்லை, கொஞ்சம் மீடியமாக சுட்டாலே போதும். ஏன்னா முட்டை தோசைக்கு ரொம்ப நைஸாக சுட்டால் நல்லாவே இருக்காது. இப்போ மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையெல்லாம் தாராளமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவரிங்காக நம்ம மசாலா ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை சும்மாவே சாப்பிடணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் சும்மா சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா முட்டை தோசை ரெடி. ஹை ரோசி, இவ்வளோ சிம்பிள் தானா? நான் ஒன்று மேக் பண்ணுறேன் ரோசி. ஓகே விஜய், நான் பண்ண மாதிரியே பண்ணு. நல்லா மந்தமாக தோசை ஊற்றிக்கோ. மேலே நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த முட்டையை எடுத்து அப்ளை பண்ணிக்கோ. அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோ, நல்ல காரத்துக்காக. அவ்வளோதான், வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா முட்டை தோசை ரெடி. உன்னோட தோசை நீயே சுட்டுக்கிட்ட. சூப்பர் விஜய், சூப்பராக சுட்டிருக்க. ஓகே, இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு இலை போட்டு பரிமாறுறேன். எல்லாரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? சீக்கிரம் ரோசி, பார்க்கும்போதே எச்சி ஊறுது. எப்படா டேஸ்ட் பண்ணுவோன்னு இருக்குது. அதுவும் அந்த தக்காளி கிரேவிலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இத்தனைக்கும் நம்ம கலர் பொடியும் போடவே இல்லை. சூப்பராக இருக்குது ரோசி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே வந்திருக்கு. நான் தான் தோசை கேட்டேன், நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறேன்ப்பா. ஹை, சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ரோசி. அட விடு மாயா, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி கொடுக்குறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அதுவே எனக்கு போதும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்குறதுல இருக்குதான் எனக்கு திருப்தியே. ரோசி, நீ சொன்ன மாதிரி இந்த முட்டை தோசையை சும்மாவே சாப்பிடலாம் போல. அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் நான் இந்த தக்காளி தொக்கோட சேர்த்து வச்சு சாப்பிட்றேன். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ரோசி.